கிரேக்க வரலாற்றில் ஒரு சுவாரஸ்யமான கதை இருந்தது. பண்டைய துருக்கி நாட்டுல ஒரு ஊர்ல ஒரு வண்டியில ஒரு சிக்கலான முடிச்சு ஒண்ண போட்டு வச்சிருந்தாங்க. அந்த சிக்கலான முடிச்சு அவிக்கிறதுங்கிறது அவ்வளவு கடினமானது. அப்படி ஒரு கடினமான முடிச்சு, அந்த முடிச்ச அவுக்கிறவங்க ஏசியா முழுவதும் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. நிறைய அறிஞர்கள், நிறைய பண்டிதர்கள், ஞானிகள் எல்லாரும் வந்து அந்த முடிச்ச அவுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. யாராலையும் அவிக்க முடியல. ரொம்ப நாள் ட்ரை பண்ணி எல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. அப்போ அலெக்சாண்டர் த கிரேட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரு ஒவ்வொரு நாடா அப்படியே கைப்பற்றிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. இந்த பண்டைய துருக்கிக்குள்ள வராரு. வரும்போது அவருக்கு அந்த சேலஞ்ச் கொடுக்கப்பட்டது. அந்த முடிச்சுக்கு பேரு கார்டியன் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டியன் நாட்டை அவுக்கிறவங்க ஏசியாவே ஆளுகை செய்வாங்க. நீங்களும் உங்களுக்கு சவால் இது கொடுக்குறோம், நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அலெக்சாண்டர் வராரு, நிக்கிறாரு, அந்த முடிச்ச நல்லா பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, வாளை எடுத்தாரு, வெட்டினாரு, முடிச்ச வந்துருச்சு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய கார்டியன் நாட் இருக்கு. பல்வேறு பிரச்சனைகள் அப்படியே அந்த கார்டியன் நாட் மாதிரி நம்ம அந்த சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த சிக்கலை விட்டு வர முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். சிக்கலை எப்படி வெளியில எடுக்கிறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு? யோசிக்கவே இல்லை. சிக்கலை வேணுமா, வெட்டு, விடுதலையாகு. அப்போ நம்முடைய சிக்கல்களை வெட்டி விடுதலையாக்க யார் வந்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா ஒரு ஆமீன் சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர் கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களாக இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். கிறிஸ்தவர்களாக உட்கார்ந்துருக்கோமா? கிறிஸ்தவர்களாக ஆயிட்டோம். எதுக்காக காத்திருப்போம்? அதுக்கப்புறம் இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிறோம். இரண்டாம் வருகையில மீண்டும் மகிமையோட வருவார். அவர் கூட நம்ம என்ன பண்ண போறோம்? பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். இந்த முதலாம் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடையில இருக்கிற காலம் இருக்கா இல்லையா? அந்த காலத்துல கிறிஸ்தவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பு என்னன்னு சொன்னா, விடுதலை ஆக்குபவராக இருக்க அழைப்பு. இந்த நாள் தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு விடுதலை ஆக்குபவராக இருக்க அழைப்பு. அப்போ கிறிஸ்தவராக இருக்கிற நான் சுதந்திரவாளியா இருந்தால்தான் அடுத்தவங்களுக்கு சுதந்திரத்தை நான் கொடுக்க முடியும். அப்போ நான் விடுதலை ஆயிட்டேன். கர்த்தர் என்னை அவரோட ரத்தத்துல மீட்டுட்டார். அப்ப நான் எப்படி இருக்கணும்? இன்னொருத்தவங்களுக்கு நான் விடுதலை கொடுக்கணும்னா என் வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன என்பதை ஒரு 3 தலைப்பின் கீழாக நம்ம சிந்திக்கலாம். தயவு செய்து கவனிங்க. வார்த்தைகளை கேட்கிறவர்களாக இருக்கணும். வேதத்துல நிறைய இடத்துல கடவுள் சொல்லியிருப்பாரு, காதுள்ளவன் கேட்க கடவன். காதை வச்சிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அந்த காதை கவனமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக செவி கொடுக்க நம்ம ஆயத்தமா இருக்கணும். முதலாவதாக தேவனோடு உறவில் இருத்தல். எதுல இருக்கணும்? தேவனோடு உறவில் இருத்தல். இன்னைக்கு எல்லாம் இந்த திருச்சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க. எப்படி வந்தீங்க? எல்லாரும் உள்ள வந்துட முடியுமா? இந்த திருச்சபைக்கு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கு. அந்த உறவின் நிமித்தமாக உள்ளே பிரவேசிச்சிருக்கிறீங்க. சோ பிரவேசிச்சதால்தான் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க, உரிமையா உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்போ நம்ம தேவனோடு உறவில் இருப்பதுதான் நம்ம விடுதலை பெற்றோம் என்பதற்கான உடல் அடையாளம். அந்த அடையாளத்தை பிரதிபலிக்கும் போதுதான் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நாம் என்ன பண்ண முடியும்? விடுதலையை கொடுக்க முடியும். அப்போ தேவனோடு உறவில் இருத்தல். உறவில் இருத்தல் என்பது ஜஸ்ட் எனக்கு இவங்களை தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. அவர்களோடு இணக்கமாக இருத்தல். இப்ப நமக்கு உடம்பு இருக்கு, அதுல உயிர் இருந்தாதான் அந்த உடம்புக்கு மரியாதை. இல்லைன்னா எப்படி சொல்லுவோன்னு நான் சொல்ல வேணா, உங்களுக்கே தெரியும். இப்ப நாங்கெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள், அதாவது இந்த சபையை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றது உடல் மாதிரி. அந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிர் எப்ப இருக்குன்னு சொன்னா, நான் கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு உன்னதமான கடவுளோடு எவ்வளவு உறவா இருக்கிறேங்கிறத பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை. புரிஞ்சுதா உங்களுக்கு? உறவில் இருப்பது என்பது உயிரோடு இருப்பது, உயிர்ப்புடன் இருப்பது. இந்த கிறிஸ்தவர்கள் என்று பெயரில் சொல்லிக் கொள்ளாமல், ஒரு சடங்காச்சாரமாக வாழாமல், கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அவரோடு உறவில் இருப்பது. இப்ப இந்த தெருவுல ஒரு டீச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் அந்த ஊர்ல டீச்சர் இருக்காங்கன்னு தெரியும். ஆனா அந்த டீச்சர் வீட்டுக்குள்ள போகணும்னா என்ன வேணும்? அந்த டீச்சரோட மாணவனா இருக்கணும், இல்ல உறவினரா இருக்கணும், இல்ல நண்பரா இருக்கணும். ஏதோ ஒரு காரணம் தான் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டவருடைய இருதயத்துக்குள்ள பிரவேசிக்க நம்ம அவருக்கு என்ன இருக்கணும்? ஒரு உறவுல இணைக்கப்பட்டிருக்கணும். அப்ப நமக்கு ஒரு உறவு இருக்குன்னா அந்த உறவு என்ன பண்ணுவோம்? தேடுவோமா? இப்ப நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க, நிறைய விருந்தினர்கள் வருவாங்க. ஒரு சிலரை வாசல்ல போய் அழைச்சிட்டு வருவோம்.
திருப்பி வாசல் வரைய போய் டாட்டா சொல்லிட்டு வருவோம். ஒரு சிலர் வந்தாங்களா வாங்கன்னு சொல்லுவோம், போயிட்டு வராங்களா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். சோ நம்முடைய செய்கையிலே தெரியும் அந்த உறவு எவ்வளவு முக்கியமானது. அவர்கள் மீது நமக்கு அதிக அன்பு இருந்தா வாசல் வரையும் ஓடி போய் கூப்பிட்டு வருவோம், வாசல் வரைக்கும் மறையிற வரைக்கும் அந்த பார்த்து 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 டாட்டா காமிச்சிட்டு இருப்போம். நமக்கு அவங்களுக்கு சரியான உறவு இல்லைன்னா என்ன செய்வோம், வந்தீங்களா வந்துட்டாங்க எப்படா கிளம்புவாங்கன்னு பார்ப்போம், போயிட்டு வாங்க திரும்பிட்டு வேற வேலையை பார்ப்போம். இதுலயே தெரியும் நம்ம அவங்களோட உறவு எந்த அளவுக்கு ஆழமா இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? அப்போ ஆண்டவரோடு நம்ம எப்படிப்பட்ட ஒரு உறவில் இருக்க வேண்டும், அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை தாவீதோட வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவனே நீர் என்னுடைய தேவன். ஒரு நிமிஷமா, நீர் என்னுடைய தேவன். அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்றாரு? மை காட், மை லார்ட். அந்த பொசிஷன், நீ என்னுடைய தேவன். அடுத்து என்ன சொல்றாரு? அதிகாலமே உன்னை தேடுகிறேன். காலையில எழுந்த உடனே முதல்ல யார தேடுறாரு? தேவனை தேடுறாரு. அடுத்தது வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது. ஒரு வறண்ட இடத்துல, ரொம்ப தண்ணியே இல்லாத இடத்துல போய் நின்னா முதல்ல நமக்கு என்ன தோணும்? நாக்கு வறண்டு போச்சு, கொஞ்சம் தண்ணி கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம தேடுவோம். ஆனா தாவீது என்ன சொல்றாரு? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்ற இடத்துலயும் என் ஆத்துமா யார் மேல் தாகமா இருக்கிறது? தண்ணீர் மேல் தாகமா இல்ல, என் ஆண்டவர் மேல் தாகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பிரியமானவர்கள், எப்படிப்பட்ட உறவு பாத்தீங்களா? தாவீதுக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு எவ்வளவு ஒரு அற்புதமான, எவ்வளவு இணக்கமான உறவு. இந்த உறவு தாவீது கடவுள் மேல் வைத்தார். 8 பிள்ளைங்க அவங்க குடும்பத்துல. ஆடு மேய்க்கிற சின்ன பையன், தெரியுது கடவுளுக்கு யாரை எனக்காக தேர்ந்தெடுக்கணும்னு, அழகா தேர்ந்தெடுத்து வந்தாரு. அதுக்கு முன்னாடி சவுல் அவர் என்ன பண்ணாரு? அபிஷேகம் பண்ணாரு. அவரும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். ஆனால் சவுல் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஆண்டுகளிலேயே கர்த்தர் தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு தாவீதை தேர்ந்தெடுக்கிறாரு. 8 குழந்தைகள் இருக்கிற குடும்பத்துல கடைசி குழந்தையை, ஆடு மேய்க்கிற அந்த குழந்தையை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார். தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தாலும் மனிதன் தானே எல்லாரும், நம்ம எல்லாரும் சாதாரண மனிதர்கள். இச்சை என்பது நம்ம வாழ்க்கையில சாதாரணமா இருக்கும். தாவீதும் தவறு செய்தார், எல்லாரும் தவறு செய்யறோம். ஆனா அந்த தவறிலே வாழாமல் அந்த தவறை உணர்ந்து ஆண்டவரிடம் நேராக மன்னிப்பு கேட்டு தன் வாழ்க்கையை மாற்றினார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த தவறுக்கு பின்ன எழுதுனதுதான் இந்த 51வது சங்கீதம். அதை நீ வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ஒவ்வொரு வசனமும் அதுல அவ்வளவு அற்புதமா எழுதியிருப்பாரு. அதுல கேட்டிருப்பாரு பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். கலங்கம் உள்ள இருதயத்துல தவறுகள் வந்துரும். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுவியும். ஆல்ரெடி எனக்கு ஒரு ஆவி இருந்தது, தவறான ஆவி, நான் வழிமாறி போயிட்டேன். ஆனா இனிமே எதற்கும் தடுமாறாமல் நிலைவரமான ஸ்டாண்டர்டான மாறாத ஆவியை எனக்கு கொடுங்க. நான் பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, நான் தெரியாம செஞ்சிட்டேன்ப்பா, இனிமே நான் பாவமே செய்யக்கூடாதுப்பா, எனக்கு எந்த வாழ்க்கையில என்ன வந்தாலும் நான் தடுமாறவே கூடாது, நிலையான ஆவியை எனக்கு கொடுங்க. உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் முது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். சவுல்ட்ட இருந்து பரிசுத்த ஆவி என்ன பண்ணாரு? எடுத்துக்கிட்டாரு. அப்ப தாவீதுக்கு பயம் இருக்கு, நம்ம தப்பு செஞ்சா கடவுள் பரிசுத்த ஆவியை எடுத்துக்கிடுவாரு. அப்ப எடுத்துக்கிட்டாரு, நான் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்ல, அதனால பரிசுத்த ஆவியை நான் தக்க வச்சுக்கணும். அப்ப நான் எப்படி இருக்கணும்? நான் உறவை தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த உறவோட இணைந்து இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை எனக்கு தாங்கும்படி செய்யும். உற்சாகமான ஆவி கொடுங்கப்பா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம சாதாரண மனிதர்கள் தான், நாம் தவறு செய்யலாம். ஆனால் அந்த தவறிலே இல்லாமல் எப்படி இந்த தாவீது ஆண்டவரை நோக்கி இறைமன்றாட்டை ஏறெடுத்தாரோ, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தவறு செய்திருந்தால் இந்த உபவாச காலங்களிலே இந்த வசனத்தை வீட்டுல போய் தனியா படிங்க. தனியா முட்டி போட்டு ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறேன், நிலைவரமான ஆவியை எனக்கு கொடுங்கப்பா, உற்சாகமான ஆவி எனக்கு கொடுங்கப்பா. எல்லாம் இருக்கு, ஆனா சந்தோஷம் இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையில தூய்மை இல்லை,
எனக்கு தூய்மையான ஒரு வாழ்க்கையை கொடுங்கப்பா. உங்களோட நான் உறவாய் இருக்க வேண்டும். எனக்கு ஒரு நல்ல உறவை உங்களோட நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதுவரை நான் எப்படி இருந்தாலும் இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தை எனக்கு வழிகாட்டியது. அந்த வார்த்தைகளை நான் கேட்டு என் வாழ்க்கையை நான் மாற்ற ஆர்வமா இருக்கிறேன். எப்படி தாவீது காலையிலே ஆண்டவரை நோக்கி அழைத்தாரோ அப்படி நாம் அழைக்கும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இப்படி இந்த தாவீது வாழ்ந்ததனால் கர்த்தர் அவரை குறித்து ஒரு சாட்சி சொல்லி இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுங்க. அப்போஸ்தலர் 13:22. எவ்வளவு ஒரு அருமையான சாட்சி அங்க சொல்லி இருக்கிறார் பாருங்க. எப்படிப்பட்ட அற்புதமான சாட்சி பாருங்க. சவுலை தள்ளி தாவீதை ஏற்படுத்தி சொல்றாரு, என் இதயத்துக்கு ஏற்றவனாக நான் அவனை கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி. நம்மளை குறிச்சு கர்த்தர் சாட்சி சொல்வாரா? நான் இந்த மித்ராவை நான் படைத்திருக்கிறேன், மித்ராவை படைத்ததனால் நான் ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கேன், என்னை குறிச்சு அவங்க சாட்சி சொல்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களா அப்படிங்கறத நான் என்ன சொல்றேன். நீங்க அப்படி உங்களை யோசிச்சு பாருங்க. நம்மை படைத்தார் இல்லையா, நம்ம கேட்டு வரல இந்த உலகத்துல, அவரே நம்மளை படைத்தார். இந்த குடும்பத்துல, இந்த ஊர்ல, இந்த திருச்சபையில நம்மளை இணைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? எந்த காரணம் இல்லாமல் கடவுள் நம்மளை படைக்கல. அப்படி படைத்த தேவன் நம்மை குறித்து சாட்சி பகர்கிற வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவரோடு நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். அவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். அவரோடு நாம் என்ன பண்ணணும்? நடக்கணும். தாவீது காலையிலே அவரை தேடினார். கடவுளை தேடணும், அவருடைய சமூகத்துல தேடணும். இன்னைக்கு நமக்கு 24 hours இருக்கு. எல்லாமே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சுவிட்ச போட்டா எல்லாம் நடக்கும். ஆனா நமக்குலாம் டைமே இல்லை. டைம் இல்லை தானே? எதுக்குமே டைம் இல்லை. ஏசப்பாக்கெல்லாம் ஒரு ஹாய் ஒரு பாய், இன்னைக்கு விட்டுருங்க சாமி, நாளைக்கு நான் ஜெபம் பண்றேன், இன்னைக்கு ஒரு பிஸியா அந்த வேலையை முடிச்சா நாளைன்னு போயிட்டே இருக்கு. காலையில தூங்க எழுந்திரிச்ச உடனே நம்ம பைபிள் எடுக்கிறோமா, செல்போன் எடுக்கிறோமா? ரொம்ப அவசியம். எடுத்த உடனே நமக்கு பெரிய இன்டர்நேஷனல் மெசேஜ் வரப்போகுது, 10 கோடி ரூபாய் நமக்கு அங்க வந்துருச்சு, அதை பார்த்துட்டு தான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அந்த செல்போன் எடுத்துட்டு, அது இந்த யங்ஸ்டர்ஸோட விரலை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்ன ஃபாஸ்டா வேலை செய்யுது. அந்த செல்போன்ல கை வச்சாங்களே, அந்த கையை பார்த்துட்டே இருப்பேன் நானு. இப்படி இவ்வளவு ஃபாஸ்டா. ஒரு காலத்துல டைப் பண்ணிக்கிறதுக்கு போவாங்க, டைப் கத்துக்க போவாங்க. அந்த டைப் அடிக்கிறதே பெரிய விஷயமா இன்னைக்கு எதுவுமே இல்லை. அந்த கையை அடிக்கிற டைப்பை பார்த்தா கடவுள் பயங்கரமா ஆச்சரியப்படுவார். இவ்வளவு ஃபாஸ்டா என் பிள்ளைங்க. இந்த ஆர்வத்தோட கடவுளை தேடினா நம்ம வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாய் இன்பமாய் இருக்கும். நம்ம யாரும் தேடுறோம்? இன்னைக்கு எந்த உறவை நம்ம தேடுறோம்? அம்மா அப்பா மேல பாசமா இருக்கமா, இல்ல நம்ம படைத்த ஆண்டவர் மேல பாசமா இருக்கிறோமா, நம்ம குடும்பத்தின் மேல பாசமா இருக்கிறோமா? சம்பந்தமே இல்லாமல் தவறான உறவுகள் மீது நாம் அடிமையாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபெக்ஷன் நடக்குது. எங்க பார்த்தாலும் கொலை. சின்ன 12 வயசு பொண்ணே போய் பொண்ணு கேட்டுட்டு குடுக்கலன்றதா கத்தியில குத்துறான். யார் மேல அன்பு வைக்கிறோம்? அழிந்து போகிற பொருள் மீது. இந்த அழிந்து போகிற பொருள் மீது நம்ம அன்பு வைக்க வைக்க நம்ம அழிவை தான் நோக்கி போவோம். அழியாத தெய்வத்தின் மீது நம் உறவு வைக்கும் பொழுது, அந்த உறவை நாம் தேடும் பொழுது நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதை இந்த நாளிலே நாம் நினைவு கூற வேண்டும். தேவனோடு உறவோடு இருத்தல் தான் நமக்கான முதல் அழைப்பு. இந்த அழைப்பை நாம் சரியாக புரிந்து கொண்டு நிறைவேற்றினால் பிறர் வாழ்க்கையில் நாம் விடுதலை கொடுப்பவர்களாக வாழ முடியும். இரண்டாவதாக, தேவனுக்கு கீழ்ப்படிதல். முதலாவது எது? தேவனோடு உறவில் இருத்தல். உறவில் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தாவீது மாதிரி நம்ம உறவில் இருக்கணும். காலையில இருந்து அந்தி சந்தி மத்தியான வேலை இரவு எல்லா நேரத்திலும் ஆண்டவரை எனக்கு முன்பாக வைத்து நாம் அவரை நோக்கி செல்கிற ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம வாழ வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு கீழ்ப்படிதல். தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவத்தின் மையம். தேவனோடு உறவில் இருத்தல் கிறிஸ்தவத்தின் உயிர். தேவனுக்கு கீழ்ப்படிதல் கிறிஸ்தவத்தின் மையம். நம்ம யார சென்டரா வச்சு நம்ம வாழ்க்கையை தொடங்குறோம்? எனக்கு எது வாழ்க்கையோட மையம் எது? அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையா இருக்கும் இல்லையா? நான் டாக்டர் ஆகணும், நான் என்ஜினியர் ஆகணும், நான் ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல போகணும், இப்படிங்கிற நோக்கத்துல படிக்கிறோம் இல்லையா? அப்ப என் வாழ்க்கையோட மையம் யாரு? என்னுடைய வாழ்க்கையின் மையம் கிறிஸ்து. அவருக்கு கீழ்ப்படிதல் தான் என்னுடைய வாழ்க்கையோட மையம். அப்ப இந்த மையம் கீழ்ப்படிதலா இருந்தால் நம்ம வாழ்க்கையில எல்லாமே சரியா நடக்கும். எப்ப கீழ்ப்படிவோம்? வார்த்தையை கேட்கும் பொழுது. வார்த்தையை கேட்கும் போதுதான் கீழ்ப்படிவோம்.
நம்ம பிள்ளைங்க வந்து என் பேச்சையே கேட்க மாட்டேதுன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றோம். ஏன் கேட்க மாட்டாங்க? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கேட்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கல. நம்ம வெறும் வார்த்தைகளை சொல்கிறவர்களாக இருக்கிறோம் தவிர செயல்படுத்துகிறவர்களாக இல்ல. ஏன் பிள்ளைங்க கீழ்ப்படியிலன்னு நம்ம இன்னைக்கு புலம்பி தவிக்கிறோம்னா, நம்முடைய வாழ்க்கையை நம்ம திருப்பி பார்க்கணும். அவங்க கேட்கிற அளவுக்கு என்னோட வாழ்க்கை முன்மாதிரியா இருக்கா? அப்ப ஒரு சிலர் வார்த்தையை கேட்பாங்க, ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம மேல நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை கொடுக்கிற வாழ்க்கையை நம்ம வாழையா நம்ம சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அப்ப கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மையம். யோவான் 14:15 எடுத்தவங்க படிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேங்க்யூ. அப்போ கீழ்ப்படிறதுக்கு முதல் விஷயம் என்ன? நீங்க என்கிட்ட அன்பா இருந்தீங்கன்னா என்னுடைய வார்த்தைகளை நீங்க கீழ்ப்படிவீங்க. அப்ப முதல் கீழ்ப்படிதலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அன்பாய் இருப்பது. அடுத்தது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் படிங்க. தேங்க்யூ. இப்ப முதல்ல என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும்னா அன்பு இருக்கணும். ரெண்டாவது, வசனங்களை கேட்கிறவர்களா மட்டும் இல்லாமல் செயல்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்பதான் அங்க என்ன நடக்கும்? ஒரு நல்ல உறவு இருக்கும், கீழ்ப்படிதல் வரும். அப்ப கேட்கிற செய்திகள் சண்டே வருவோம். எப்பயுமே ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க, டைம் பார்த்துட்டே இருப்போம். இந்த அம்மா என்ன 20 நிமிஷத்துல முடிக்குமா, 30 நிமிஷம் எடுத்துக்குமா, போய் மட்டன் எடுக்கணும், குழம்பு வைக்கணும், இதெல்லாம் இருக்கு. இப்படி நினைச்சு நம்ம கேட்டோம்னா போகுமா உள்ள நமக்கு மெசேஜ்? கேட்பவர்களாக இருக்கிறதுக்கே நீங்க தயாரா இல்லை. கேட்டாதானே அடுத்து செயல்படுத்தணும். முதல்ல கேட்போம். எங்கேயும் ஓடி போயிடாது மட்டன் சிக்கனும் வாரம் சாப்பிட்டு தான் இருக்கோம். இந்த வார்த்தைகள் அதை விட நம்மளை போஷிக்கிற விஷயம். ஆத்ம ஆகாரம் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த ஆத்ம ஆகாரம் தான் நம்மளை வாழ்விக்கிற ஒரு விஷயமாக காணப்படுகிறது. அதனால வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்? செயல்படுத்துகிறவர்களாக இருங்க. அடுத்தது உபாகமம் 28:1 படிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நாம் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். தேங்க்யூ. இப்ப என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட், அன்பா இருந்தா என்னோட வார்த்தை கேட்பீங்க. அடுத்தது, என் வார்த்தையை நீங்க கேட்கறவங்களா இல்லாம செயல்படுத்துறவங்களா இருங்க. மூணாவது என்ன சொன்னாரு? என்னுடைய வார்த்தைகளை கட்டளைகளை நீங்க கேட்டீங்கன்னா உங்களை நான் என்ன பண்ணுவேன்? மேன்மையாக வைப்பேன். அப்ப கீழ்ப்படிதல் இருந்தால்தான் மேன்மை. நம்ம புலம்பிட்டே இருக்கோம், என் வாழ்க்கையில ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஏன் ஆசீர்வாதமே வர மாட்டேங்குது, நான் வாரம் சர்ச்சுக்கு வரேன், காணிக்க நிறைய போடுறேன், எல்லாம் பண்றீங்க, ஆனா மனசுல மாற்றம் இல்லையே. கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்தால் ஆசீர்வாதம் நிச்சயம். யோபு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா? எல்லாமே இழந்தார், ஆனாலும் உறுதியா இருந்தார். ரெண்டத்தனையான பலனை கொடுத்தாரா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்க தயாரா இருக்கிறாரு, வாங்குறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அப்ப வாங்கணும்னா என்ன பண்ணணும்? திருவசனங்களை உறுதியா கேட்டு அதன்படி செயல் செய்து அதன்படி வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். நமக்கு பயம் இருக்கக்கூடாது, கலக்கம் இருக்கக்கூடாது, எந்த விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சவுலை பத்தி எல்லாருக்கும் தெரியும், சவுலை பத்தி ஒரு சின்ன விஷயத்தை நான் இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சவுல் இஸ்ரவேலர்கள் என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அப்ப முதலாக ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலர் கொடுக்கிறாரு. அவருதான் சவுல். சவுலுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தது ஆரம்ப காலத்துல. எப்பயுமே நமக்கு ஒரு பதவி வர்ற வரைக்கும், பணம் வர்ற வரைக்கும் ரொம்ப நல்லவங்களா இருக்கும். பதவியும் பணமும் வந்த உடனே நம்மளோட கேரக்டரே மாறிடும். அப்படிதான் சவுலுக்கும். சவுல் ரெண்டு முக்கியமான தப்பு செஞ்சாரு. ஒண்ணு, அவர் அபிஷேகம் பண்ணது யாரு? சாமுவேல். அபிஷேகம் பண்ணிட்டு சொல்றாரு, நீ கில்காலுக்கு போ, அங்க போய் நீ வெயிட் பண்ணு, நான் வரேன், கடவுளுக்கு சர்வாங்க தகன பலி கொடுக்கலாம்னு சொல்றாரு. இவர் கில்காலுக்கு போயிட்டாரு. படைகள் அவர்களை துரத்திட்டு வருது, மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க, பதட்டமான சூழ்நிலை, மக்கள் சிதறி போறாங்க. இதெல்லாம் பாக்குறாரு. பார்க்கும்போது அங்க என்ன இருந்திருக்கணும்? அவருக்கு கீழ்ப்படிதல் இருந்திருக்கணும். என்ன சொன்னாங்க? நீ வெயிட் பண்ணு, நான் சர்வாங்க தகன பலி கொடுப்பேன்னு சொல்றாரு. அவர் வெயிட் பண்ணல. 7 நாள் ஆச்சு, கணக்கு முடிஞ்சது. 7 நாள்ங்கிறது என்ன? 7 நாள் எண்டானதான் 7 நாள் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். 7 நாள் ஆரம்பிச்சோட என்ன பண்ணிட்டாரு? 7 நாள் ஆச்சு, இன்னும் நமக்கு வரல. யார் வரல? சாமுவேல் வரல. அதனால நான் என்ன பண்றேன்? கடவுளுக்கு சர்வாங்க தகன பலி கொடுத்துறேன்னு கொடுத்துட்டாரு. நீங்க போயிட்டு அதுக்கப்புறம் படிச்சு பாருங்க.
1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துல இருந்து 15ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பொறுமையா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. அப்போ கீழ்ப்படியாமல் அவர் என்ன பண்ணிட்டாரு, சர்வாங்க தகன பலியை கொடுத்துட்டாரு. சர்வாங்க தகன பலி யார் கொடுக்கணும்? ஆசாரியன் தான் கொடுக்கணும். அதை ராஜா கொடுக்க கூடாது. அவர் ராஜாவா இருக்கிறதுனால எல்லா பதவியும் நான் எடுத்துக்க முடியுமா? அப்போ அவர் அரசரா இருக்கிறாருங்கிறதால அந்த அதிகாரத்தை அவர் என்ன பண்ணாரு, பயன்படுத்திக்கிட்டாரு. கீழ்ப்படியாம போயிட்டாரு. அவர் செய்த முதல் தவறு. 2வது தப்பு என்ன, நீ இப்போ அமலேக்கியர் எல்லாத்தையும் மொத்தமா நீ அழிச்சிடணும், ஒன்ன கூட விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அவருக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, ராஜாவை கொல்லல, அங்க இருக்கிற நல்ல ஆடு மாடுகளை எடுத்து வந்துடுறாரு. ஏன்? ஆடு மாடுகள்லாம் நல்லா கோஷாக்கா நல்லா இருக்கு, இதெல்லாம் எதுக்கு கொல்லணும், நல்லா இருக்கே கொஞ்சம் வச்சுக்கலாமேன்னு ஒரு பேராசை. அந்த பேராசையில ஆடு மாடுகளை எடுத்துக்கிட்டாரு. ராஜாவை ஏன் கொல்ல தெரியுமா? ஒரு போர்ல ஒரு அரசன் எதிரி நாட்டு அரசனை கொல்லாம உயிரோட புடிச்சு இழுத்துட்டு வந்தா அது பெருமை. மக்கள்கிட்ட வந்து தான் எவ்வளவு பெரிய வீரன் தெரியுமா? எதிரி நாட்டு அரசனை நான் கொல்லாம அடிமையா இழுத்துட்டு வந்திருக்கின்றது பெருமை. பெருமையும் பேராசையும் சவுலிடம் காணப்பட்டது. இந்த 2 விஷயமும் கடவுள் கேட்டார். அப்ப என்ன சொன்னாரு, எப்பயுமே நம்ம ஒரு தப்பை செஞ்சுட்டு அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்போம். எதுக்கு நீ ஆடு மாடுகளை கொண்டு வந்த? உங்களுக்கு பலியிடுதான் சாமி. நான் கேட்டனா? கடவுள் கேட்டாரா? அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாம நம்ம இன்னொன்னு செஞ்சுட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்றோம், உங்களுக்கு பலியிடுதான் சாமி. பலியிடுதை காட்டிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம். நீ கீழ்ப்படியாம நான் பலியிடுறேன், நான் சர்ச்சுக்கு வரேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன், கடவுளை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. கீழ்ப்படிதல் தான் முக்கியம். வாழ்க்கையின் முதல் படி கீழ்ப்படி. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அன்பா இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு கீழ்ப்படிதல்ங்கிற ஒரு வார்த்தையே நம்மளோட அகராதிலே கிடையாது. அப்படின்னா நான் ஏன் கீழ்ப்படியணும்? நான் செல்ஃப், எனக்குன்னு ஒரு செல்ஃப் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, நான் என்னோட ஐடென்டிட்டி விட்டு வரமாட்டேன். எனக்குன்னு சுயம் இருக்கு. இந்த சுயம் இன்னைக்கு தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த சுயத்தை தலைக்கு மேல ஏத்துனது யார் தெரியுமா? பெற்றோர்கள் தான். பிள்ளைகள் மேல தவறே சொல்லக்கூடாது. பிள்ளைகள்லாம் வெரி ஸ்மார்ட், அவங்க கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் தான் தவறான போதனைகளை கொடுத்துக்கிட்டு பின்னாடி உட்கார்ந்துட்டு வலிக்குது வலிக்குதுன்னு அழுதுட்டு இருக்கோம். பிரியமானவர்கள், இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்கிற முக்கியமான காரியம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்தல் தான் நம்மை வளமாக்கும். எப்பொழுதும் தேவனை நம் கண்களுக்கு முன்பாக வைத்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக நேர்த்தியாக, மிக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை இந்த நாளிலே நாம் திருப்பியும் நம்ம நினைவு கூறணும். நம்முடைய அழைப்போட முக்கியமான கருத்து தேவனோடு உறவாடு இருத்தல், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்தல். இப்படி வாழ்ந்தாலே ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும். 3வதாக தேவனை பிரதிபலித்தல். கிறிஸ்தவத்தின் நோக்கமே தேவனை பிரதிபலிக்கிறது தான். மண்ணை எடுத்தாரு, ஆதாம உருவாக்குனாரு, யார் சாயல்ல? தேவ சாயல்ல. நம்ம குடும்பத்திலயும் பிள்ளைங்களாம் நம்ம சாயல்ல இருக்கும். நிறைய என் குடும்பத்துல பிறந்து இப்படி இருக்கியே, என் குடும்பத்துல இருக்கிற இந்த குணம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். அப்ப நம்ம சாயல்ல இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க தேவன் இந்த நாள்ல அழைக்கிறார். அதுக்கான அழைப்பு தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர். நம்மளை அழைத்த தேவன், கிறிஸ்தவர்களாக நம்மளை அபிஷேகம் பண்ணி தேர்ந்தெடுத்த தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கும் 3 குணங்கள்: உறவோடு இருங்க, கீழ்ப்படியுங்க, பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழுங்க. இப்படி நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை விடுதலையா இருக்கும், பிறருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் விடுதலை கொடுப்பவர்களாக இருப்பீர்கள் என்பதை தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. வசனங்கள் 11, 12, 13 வீட்டுல போயும் படிக்கலாம், இங்கேயும் நம்ம படிக்கலாம். ஏன்னா நேரம் கருதி நான் ஷார்ட்டா சொல்லிட்டு இருக்கேன். அதுல படிங்களேன். 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்களேன். எந்த ஸ்திரீ இருந்தா? 18 வருஷம் நிமிரக்கூடாத கூனி ஒரு ஸ்திரீ இருக்கிறா. ரைட்டா? ஸ்திரீன்னு சொல்றாரு, அப்பனா அவங்க பெரியவங்களா தான் இருப்பாங்க. அடுத்தது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலாய்க்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு?
அந்த 18 வருஷம் கூனியா இருந்த பெண் தேவனை தேடி வரல, இயேசுவை தேடி வரல. இவர் தான் பாக்குறார். அவளை கண்டு காணும் கண்கள். யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் வேதனையில இருக்காங்களோ அவங்கள நம்ம பார்க்கணும். நம்மளே நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது. எனக்கானது மட்டும் கரெக்ட்னு பார்க்க கூடாது. நம்மளை சுத்தி இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவர் பாக்குறாரு, அவரே பாக்குறாரு. அப்ப என்ன பண்றாரு? பார்த்து அழைக்கிறார், அடுத்தது கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன பண்றாரு? உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி விடுதலை கொடுக்கிறாரு. அப்போ நம்ம உதவி என்பது வாலண்டரியா செய்யணும். இன்னைக்கு கேட்டா கூட உதவி செய்யறதுக்கு மனசு இல்லாதவங்களா இருக்கிறோம். நம்ம இருக்கிறோமா? நம்மகிட்ட யாராவது உதவி கேட்டுருவாங்கன்னு பயந்துகிட்டு கதவை மூடிக்கிறோம். உதவி கேட்டாங்கன்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறோம். உதவி கேட்டவங்க முகத்திலே மிழிக்கிறது இல்லை, எங்க கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கிற நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்ப பிரதிபலிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். யாரெல்லாம் வியாதியில இருக்காங்க, துன்பத்துல இருக்கிறாங்க, பணம் கொடுக்க வேணாம். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கெல்லாம் நல்ல மனசுதான் இருக்கு, என்கிட்ட எங்க காசு இருக்குன்னு சொல்லாதீங்க. பணம் கொடுத்தால்தான் உதவி இல்லை. அவர்களோடு கரிசனையாக 2 வார்த்தை பேசினாலே அவங்க இதயத்தில் இருக்கிற எல்லா வலிகளும் நீங்கும். கவலைப்படாதீங்க, கடவுள் பார்த்துப்பாரு. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். என்னால பணம் கொடுத்து உதவி கொடுக்க முடியல, ஆனா உங்களோட நான் துணையா நிற்பேன். உங்களுக்கு எந்த கஷ்டம் எனக்கு கூப்பிடுங்க, நான் வரேன். இதுதான் உதவி. இதை நம்ம செய்வதற்கு கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கிற நாம் இதற்கெல்லாம் வாலண்டியர் பண்ணி போகணும். ஏன் டல்லா இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்கணும். அவங்க நல்லா இருந்தா எனக்கு என்ன, எனக்கே 1000 பிரச்சனை, நான் போய் அந்த பிரச்சனையை கேட்டு அந்த பிரச்சனையை தூக்கி ஏன் தலையில போட்டுக்கணுமா? நோ. அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப செல்ஃபிஷா நம்ம இருக்கிறோம். பிறருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பிரச்சனைகளை கண்ணோக்கி பார்ப்பதுதான் தேவனுடைய இருதயம், நம்மை படைத்த ஆண்டவருடைய இருதயம். அந்த இருதயம் நம்ம காணப்பட வேண்டும். அப்படி காணப்பட்டால் தான் அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு கற்பிக்கிற முக்கியமான இந்த காரியங்களை நாம் மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். உலகத்தில் இருக்க அத்தனையும் நாம கண்டுபிடிச்சு அத்தனை சொகுசாவும் வாழ்ந்தாலும் அவன் மனதுல நிம்மதி என்பது இருக்க வேண்டுமானால் ஆண்டோட பிரசனத்துல வரணும். அந்த பிரசனத்தை உணரணும், அந்த வார்த்தைகளை கேட்கணும், அதை அப்படியே அனுபவிக்கணும். அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே இல்லை. அதை நம்ம உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறவர்கள் தான். அப்படி உணர்ந்து பார்க்க தான் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அதை உணர்ந்து பார்த்து பிறர் வாழ்க்கையில அந்த உணர்வை ஏற்படுத்ததான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் உறுதியத்துக்குள்ள வச்சுக்கோங்க. தேவனோடு உறவு நம்மை தேவனோடு இணைக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிதல் நம்ம எந்த வழியில போகணும்னு பாதி காட்டுது. நமக்குன்னு ஒரு சித்தம் இருக்கும், நம்ம சித்தம்லாம் ஒண்ணும் கிடையாது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துணும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம் வாழும் பொழுது நம்ம நேர்த்தியான வழியிலே கர்த்தர் நம்மை அழைத்து செல்வார். தேவனை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்வு. பிரதிபலிக்கும் பொழுது நாம் யார் என்பதை உலகத்துக்கு காட்டும். நாம் எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை நாம் கண்டிப்பாக நாம் உணர வேண்டும். இப்ப நம்ம வீட்டு வாசல்ல ஒரு லைட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லைட் போட்டா நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு, நம்ம வீட்டுல இருக்கிற இருள் போய் ஒளி வருது. அது வழியா கடந்து போறவங்களுக்கு இந்த வெளிச்சம் அவங்களுக்கு உதவியா இருக்கு. இந்த வெளிச்சம் அவங்களுக்கு பாதை காட்டுது. இந்த வெளிச்சம் அவர்களுடைய இருளை நீக்குது. இந்த வெளிச்சம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குதா? அப்ப ஒரு லைட்டே இவ்வளவு செய்யும் பொழுது லைட் மாதிரி நம்ம இருக்கணும். நான் விடுதலையானா என்கிட்ட இருக்கிற லைட்டு பலர் வாழ்க்கையில வெளிச்சத்தையும் பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் கொடுக்கிற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த 3 வார்த்தைகள், உறவோடு இருத்தல், கீழ்ப்படிதல், பிரதிபலித்தல், இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை உணர்ந்து பிறர் வாழ்க்கையில் விடுதலை கொடுப்பதற்காக நாமும் என்ன பண்ணணும்? உறவில நல்ல பாண்ட் வச்சிருக்கணும். அவரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளா வாழணும். அவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கை வாழும் பொழுது நம்மை சுற்றி இருக்கிற பிரமிஸ்தர்களும் விடுதலை ஆவார்கள். நான் காலேஜ் படிக்கும் பொழுது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக ஒரு நிமிஷம் ப்ரேயர் பண்ணி கேட்பாங்க. அப்பெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. இப்ப யோசிப்பாரு, எதுக்காக நம்மகிட்ட ப்ரேயர் பண்ணாங்க? அந்த பிரேயர் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த பிரேயர் பண்ணா நடக்கும்னு ஒண்ணு. அப்போ நம்மளோட பிரேயர் நம்ம பண்றது நம்மள அறியாமலே அவங்க வாழ்க்கையில ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கு இல்லையா? இதுதான் விடுதலை. நாம் விடுதலை அளிப்பவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை நாம் நிறைவேற்றுவதே ஆண்டவருக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய ஒரு அன்பு. அந்த அன்பில் நிலைத்திருந்து கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிக்க கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.